பொட்டேட்டோ சீஸ் பால். இதை வீட்டிலையே ஹெல்த்தியாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளே ரெடி பண்ணுறோம். அதை வந்து நம்ம எடுக்கிற அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணிட்டேன். அதை மட்டும் மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் நான் வந்து வாயில் சொல்லிடுறேன். உருளைக்கிழங்க நல்லா குக்கரில் நல்லா வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சுக்கோங்க. அதில் வந்து வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பொடியாக நறுக்கின பீன்ஸு, ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா வந்து சும்மா ஃப்ளேவருக்காக 2 இலை மட்டும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு அந்த பைண்டிங்க்காக கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து அதில் கொஞ்சம் கலக்கிக்கோங்க. நல்லா சீஸை வந்து நல்லா துருவிக்கிட்டு அதையும் நல்லா ஒரு கைப்பிடி அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சீஸ் வேணான்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சீஸ் போட்டு தான் நான் பண்ணேன். சீஸ் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. கலக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய சைஸ் உருண்டை ரோலோ இல்லை ஓவல் சைஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு அதை டிப் பண்ணுறதுக்கு மைதா மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு 2த்தில் எது ஒன்றா கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுக்கணும். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை தான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா டிப் பண்ணிக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டிட்டு அதை எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு அதை வந்து ஒன்று மயனஸோ இல்லை டொமேட்டோ சாஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை சும்மாவே கூட சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.